என்ன ராமசாமிண்ணே, கொஞ்ச நாளாகவே ரொம்ப சோகமாக இருக்கீங்க? உனக்கு தான் நல்லா தெரியுமே, நான் ரிட்டையர்ட் ஆகி 2 மாதம் ஆச்சு. இன்னும் ரிட்டையர்டு பணம் வரல. போக்குவரத்தில் கண்டக்டர் வேலை பார்த்தப்பவே எனக்கு கால்வலி பிரச்சனை வேறு வந்துருச்சு. அப்போ சம்பளம் வந்ததுனால ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே வேலையும் பார்த்தேன். இப்போ எந்த பணமும் இல்லாதனால மாத்திரை வாங்க கூட என்னால் முடியல. போக்குவரத்தில் ஜனவரி 9, 10ஆம் தேதி ஸ்ட்ரைக் நடந்துச்சு. அப்போ நீங்கள் வேலைக்கு போனீங்க தானே? ஆமாம் குருசாமி, நான் வேலைக்கு போனேன். அன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஆன தொழிலாளியோட பணத்தை அரசு உடனே கொடுக்கணும்னு பணியில் இருக்கிற தொழிலாளியும் ரிட்டையர்ட் ஆன தொழிலாளியும் சேர்ந்து போராடினப்போ உங்களுக்கு எந்த இழப்பும் ஏற்படக்கூடாதுன்னு நீங்கள் வேலைக்கு போயிட்டு இப்போ உங்களுக்கு பணம் வரலன்னு சொல்கிறது எந்த விதத்துலனே நியாயம்? அடுத்த வழியை நாம் உணரணும். எனக்கு வலிச்சாதான் நான் உணர்வேன்னா நீங்களாம் எப்போ தான் மாறுவீங்க? நான் பண்ணது ரொம்ப தப்புன்னு இப்போ உணர்றேன் குருசாமி. சிஐடி ஸ்ட்ரைக் நடத்தினப்போ எனக்கு எந்த இழப்பும் ஏற்படக்கூடாதுன்னு வேலைக்கு போயிட்டேன். இப்போ எதிர்காலத்தையே தொலைச்சி நிற்கிறேனே. என் நிலைமை இனி யாருக்கும் வரக்கூடாது. பணியில் இருக்கும்போதே பிரச்சனைக்கான தீர்வு காணலனா, உரிமைக்காக போராடலனா எதிர்காலம் கேள்விக்குறியாதுன்னு அடிக்கடி சிஐடி சொல்லும்போது நான் கேட்கல. இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன். கவலைப்படாதீங்கண்ணே, நவம்பர் 2022க்கு பின்னாடி ரிட்டையர்ட் ஆன தொழிலாளியோட பணத்தை உடனே கொடுக்கணும்னு சிஐடி ஏற்கனவே கடிதம் கொடுத்துருக்காங்க. போக்குவரத்து கழகத்தோட வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி கொடுக்கணும். ரிட்டையர்டு தொழிலாளியோட நிறுத்தப்பட்ட டிஏ உயர்வை கொடுக்கணும். ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனே துவக்கணும். காலி பணியிடத்தை நிரப்பணும். வாரிசு வேலையை கொடுக்கணும்னு பல கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடி 100 மையத்தில் ஜூன் 24ஆம் தேதி காலை 10 மணியிலிருந்து அடுத்த நாள் காலை 10 மணி வரைக்கும் 24 மணி நேரம் உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறாங்க. பணியில் இருக்கிற தொழிலாளியும் ரிட்டையர்டான தொழிலாளியும் இணைஞ்சு இந்த பட்டினி போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இந்த போராட்டத்தை வெற்றி பெற செஞ்சிட்டோம்னா நிச்சயம் உங்களை மாதிரி ரிட்டையர்டான தொழிலாளியோட பணப்பலன்களையும் பணியில் இருக்கிற தொழிலாளியோட இதர பிரச்சனையையும் முடிவுக்கு கொண்டு வந்துடலாம்.